மாப்பிள்ளைய காட்டு கூட்டிட்டு போனாரு. இந்த அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. பசியில இருப்பாரு இந்த மனுஷன். நேரங்கிழமை வந்து சாப்பிடுவாரு. வாக்கி வச்சு எல்லாம் அப்படியே ஆறிக்கிட்டு கிடக்குது. இது என்ன பிளைன்ஸா அப்படியே சூடா இருக்கிறதுக்கு? கொஞ்ச நேரத்துல ஆறி போயிடு சில்லு சில்லு சில்லுன்னு. ஓ ஆண்டவனே, எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் இங்கே வேற டவர் இல்லாததுக்கு அதுக்கும் நாட்ரிச்சபிள்னு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னத்துக்கு சொல்லியே அனுப்புகிறேன். போனமா வந்தமான்னு இருங்கப்பா, சும்மா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதையும் கேட்கறது இல்லை. செல்வி, ஃபோனை வை கீழே. கொடுத்துட்டா போதும், உடனே அந்த ஃபோனையே 24 மணி நேரம் நோண்டுனா நோண்டிக்கிட்டே இருப்ப. கொஞ்ச நேரம் யூஸ் பண்றேன். கொஞ்ச நேரம்னு உங்க தாத்தா உங்ககிட்ட ஃபோனை கொடுத்து 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ஃபோனை தொடாத, வையி கீழே. அட விடுமா, சின்ன பிள்ளை. நம்மளாவது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம், வச்சுக்கிட்டு இருப்போம். அவன் நம்ம வாய பார்த்துக்கிட்டு இருப்பாளா? இந்த காலத்துல எந்த பிள்ளை தான் போன்னு பார்க்காம இருக்கு. விடுமா, விடு விடு. கண்ணு கெட்டு போயிடுமா. போன வையி செல்வி, படிக்கணுமா? இப்படி போனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா படிப்பு மண்டையில ஏறாது. வைக்கி முதல்ல அதை கீழே. அம்மா போமா, என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஃபோன் யூஸ் பண்றாங்க. நான் அப்படியேம்மா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ இப்பதான் யூஸ் பண்றேன், அது கூட உனக்கு பொறுக்கல. உன்னையெல்லாம் அடி வெளி ரோட்னாதான் சரிப்பட்டு வரும். அதைக்கு மீறி வளர்ந்த பிள்ளைய அடிப்பேன் வெளிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காத. நானும் உன்னை என்னைக்காவது கை நீட்டி இருக்கேன் சொல்லு பாப்போம். நாங்க என்ன இப்படியா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம்? இப்படியெல்லாம் சேட்டை பண்ணியிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். செல்லம் அதுவே அங்கன்னா அவங்க அப்பாயி கிட்ட எல்லாம் இந்த செல்லமெல்லாம் பழிக்காது. அடினா அடிதான், மிதினா மிதிதான். பிள்ளைங்க கிட்ட அப்படிலாம் மூஞ்ச காட்டக்கூடாதுமா. சின்ன பிள்ளைங்க அப்பதான் நம்ம கிட்ட அன்பா இருக்குங்க. எது எதுல செல்லம் கொடுக்கணுமோ அது அதுக்கு தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்க கூடாது. ஒன்னும் நான் சொல்றதுக்கு இல்ல. போன வையின்னு 5 நிமிஷமா, அதுக்கப்புறம் நான் போனே யூஸ் பண்ண மாட்டேம்மா. 5 நிமிஷம் பார்ப்பேன், அதுக்கப்புறமும் நீ போனை யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் இருக்கு பாரு அடி எப்படின்னு மட்டும் பாரு. அத்தை, என்னம்மா சொல்லு. என்னத்த உங்க பையன் வேற கத்திக்கிட்டு கிடக்குறாரு. அத்தனை என்னாச்சு? டிவி தானே பாத்துக்கிட்டு இருந்தாரு. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு, கேபிள் ஓடல. டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. அப்புறம் இன்னும் அவங்க வரலையா, சாப்பாடு எடுத்து வைக்கணும், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, பசியோட இருப்பாங்க, சூடா இருக்கும்போது வந்து சாப்பிட்றது இல்லையா வைக்கிறது இல்லையான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம், உங்கள் மாமன் போனால் நேரங்கள் மட்டும் வந்துடுவார் பாரு. போன வண்ணன் தான். எங்கிட்டு போகிறாரு எங்கிட்டு வராருன்னு தெரியாது. நானும் 100 வாட்டி சொல்லி தான் அனுப்பினேன், கூட்டிகிட்டு போனால் நேரங்கிழமை கூட்டிகிட்டு வாங்க, பசியோட இருப்பாங்கன்னு. என்னத்த சொல்றது. சரி, அவங்க வரும்போது வரட்டும். நீங்களாம் வாங்க, சாப்பிடுவீங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாராணி, நீ வா. செல்வி வாமா, சாப்பாடு எடுத்துக்கிற சாப்பிடுவீங்க. இல்ல நீ அவரு வந்துடட்டும், அவர் வந்தோடனே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அட சாப்பாடு ஆறி போயிடும், சில்லுன்னு கிடக்கும், நல்லா இருக்காதுமா. விரைச்சு போயிடும் கொஞ்ச நேரத்திலேயே. வடிச்ச சோறு இல்ல, கீழேனா அப்படியே இருக்கும். இல்ல நீ அவரை விட்டுட்டு எப்படி எண்ணி சாப்பிட்றது சங்கட்டமா இருக்கும்ல. அதனால நான் அவரை வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உங்க அண்ணே சாப்பாடு எடுத்து வை, பிள்ளைங்களாவது சாப்பிடட்டுன்றாரு. நீ அவர் வந்தோடனே சாப்பிட்றேன்ற. ஷோ செல்விமா, நீயாவது வந்து சாப்பிடுமா. நீ அவளுக்கு தனியாலாம் நண்டு எடுத்து சாப்பிட்டது தெரியாது. நீ நானே அதை உடச்சி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா தான் அவள் சாப்பிடுவா. நாங்கள் சாப்பிடும்போது கொடுத்துக்கிறோம், விடுங்க. அண்ணன் பசிக்குதுன்னா அண்ணனுக்கு சோறு போட்டு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம், உங்கள் அண்ணன் உங்களை விட்டுட்டு சாப்பிட்றாரு. ஆமா, நீ வேற மச்சா வரட்டும் இருக்காரு அவரு. நான் சாப்பிடவும் சொல்லிட்டேன். சரி விடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம். அப்படி வரலையா நம்ம சாப்பிடுவோம், அவங்க வரும்போது வரட்டும், அவ்வளோதான். சரி, என்னத்த கையில் சேலையில எடுத்து வச்சிருக்கீங்க? ஐயோ பார்த்துட்டாலே. இது போனது ஸ்ரீரங்கம் போனதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்து துணி தானே. இதெல்லாம் எதுக்கு எடுத்த கையில வச்சிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த சேலையெல்லாம் புதுசா அப்படியே வாங்கினது ஒரு தடவை கட்டிட்டு அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் பிள்ளைக்கு கொடுத்து விட்டா எங்கிட்டாவது கட்டிக்குவாள்ல, அதான். பாத்தியா, இத்தனை நாள் இந்த வீட்டில் நான் இருக்கேன். ஏன் நாங்களும் சேலை கட்ட மாட்டோமா? இல்லை நாங்களாம் சேலை கட்டாம சுடிதாரு குருத்தின்னு போட்டுக்கிட்டு திரியிறோமா? இப்போ பிள்ளை மட்டும்தான் சேலை கட்டுவா, நம்மளாம் சேலை கட்ட மாட்டோம். நமக்கு இதுலேருந்து ஒரு சேலை கொடுத்துருக்கோம், பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு கொடுக்குறத பாத்தியா? கிளவி எவ்வளோதான் செஞ்சாலும் அந்த இதே இருக்காது. சரிங்க அத்தை, உங்க பிள்ளைக்கு தானே கொடுக்குறீங்க, கொடுங்க. எனக்கு எது வேணும்னாலும் எடுத்து கட்டிக்கமா. வேண்டாம் அத்தை, நாத்தனாருக்கு கொடுங்க. அவளுக்கு தான் இங்கே கஷ்டம், நமக்கு என்ன இங்கே கஷ்டமா நினைச்சோன்னே ஒரு சேலை எடுத்து சுருட்டிக்குவோம். அவளுக்கு அப்படி இல்லைல்ல, கொடுங்க. என்கிட்டயும் கூட கட்டாத சேலை நிறைய இருக்குது, எடுத்துட்டு போய் நீ அங்கே கட்டிக்க. எடுத்துட்டு வரேன். ஐயோ, அந்த பிள்ளைய ஒரு சேலை கூட எடுத்து கட்டுன்னு நான் சொன்னதே இல்லைம்மா. உனக்கு சேலை கொடுக்கறத பார்த்தோன்னே எதோ நினச்சிக்கிச்சா என்னவோ. ஏமா அன்னைக்கு கொடுக்க வேண்டிதானே? அவளுக்கு நான் உங்க அண்ணன் நினைச்ச நேரம் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இந்த கல்யாண நாளுக்கு கூட அத்தனை சேலை எடுத்து கொடுத்தான். உனக்கு என்ன அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க வைக்கிறாங்க? இதெல்லாம் நான் கட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே வாங்கி உள்ள வச்சுக்கிறது. நீ வரும்போது கொடுப்போன்னு சொல்லி இதெல்லாம் போகும்போது அங்கே வச்சு கட்டிக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் என் புருஷன் வாங்கி கொடுக்கத்தான் செய்யறாரு, வாங்கி கொடுக்காமையா இருக்காரு. இந்த புடி, இதெல்லாம் நல்லா பட்டு சேலமா, கட்டவே இல்லை. இந்த புடி எடுத்து உள்ள வை. வேண்டாம்மா, கம்முன்னு வையுமா. அங்கெல்லாம் தேவைக்கெல்லாம் போனா எல்லார் வீட்லயும் சேலை வெஸ்டின்னு கொடுப்பாங்க. அதுவே ஒரு பீரோ வழியே கிடக்குது, அதையே கட்ட முடியல என்னால. இதுல இது வேறையா? நீ கம்முன்னு வையி.
இந்த ராணி இந்த சேலையெல்லாம் நான் கட்டுறதே இல்லை. இந்த சேலையும் போகும்போது எடுத்துட்டு போ, வீட்டுக்கு எதுவும் கட்டிக்குவேன். ஐயோ இவங்களே இத்தனை சிலையை கொடுக்குறாங்க, நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் வேற கம்முன்னு வைங்க நீ. ஏம்மா இந்த சேலையெல்லாம் நீ கட்டுறதே கிடையாதேம்மா, இது சும்மா பழசாகி போச்சுன்னு இதே எடுத்து கொடுக்குற. இதெல்லாம் ஒரு 10-15 வாட்டி தான் கட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் அப்படியே கடந்துருச்சு. அதான் அப்படி இருக்கு, நல்லா துவைச்சு போட்டு கட்டு. மாப்பிள்ள என்னடா மாமே நம்மளை பத்தி இப்படி சொல்லிவிட்டாரு அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க சரிங்களா. நீங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நான் வழிகாட்டுறேன். தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படித்தான் உங்களை வந்து நான் என் பையனா தான் நினைக்கிறேன். என் மருமகனா கூட நான் உங்களை பார்க்கல. என் பையன் எப்படி எனக்கோ அந்த மாதிரி தான் நீங்க நல்லா இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். ஏன்னா நாங்களாம் இப்பயோ அப்பயோ என் புள்ள உங்களை நம்பிதான் இருக்கா. அப்படின்னும் போது அவங்கள நீங்க தான் பாத்துக்க வேண்டிய கடமை. சரிங்க மாமா, அங்க இருக்கோம், நாங்க பாத்துப்போம். வாங்கி மட்டும் போடுங்க சரிங்களா. வாங்க. ஆனா ஒன்னும் அந்த கேபிள வேற புடிங்கி விட்டுறானுங்க. டிவியும் பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமானத்தான் இந்த கேபிள் எல்லாம் பிடிங்கி விடுவானுங்க. என்னைக்கு வீட்டில் இருப்பாங்களோ அன்னைக்கு பிடிங்கி விடக்கூடாதுன்னு கூட இருக்காது இவங்களுக்கு. வாங்கப்பா வாங்க, மாப்பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வர நேரமா இது. போனோம்னா வரமாட்டீங்க. இல்லடா அப்படியே அங்கே இடத்தெல்லாம் சுற்றி காட்டினேன். அப்புறம் ஒரு இடம் புதுசாக ஒன்று லீஸுக்கு வருது நாங்கள, அதான் மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு போனேன். வேலை தான்ப்பா உங்களுக்கு. சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு ஆறிட்டு கிடக்குது. கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஆறி போனா சாப்பிட முடியுமா? சில்லுன்னு வரைச்சிக்காது. சரி அதான் வந்தாச்சா, எடுத்து வைங்க. மாப்பிள்ளையும் அப்பா வந்துட்டாங்க, சாப்பாடு எடுத்து வைங்க. காடெல்லாம் பரவாயில்லனாரா? பரவாயில்லனாருப்பா, நல்லா இருக்குனாரு. ஐயோ வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேங்க நீ 2 பேரும். நீ எடுத்துக்கன்னு. சரி வைங்க, எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு போறேன். ராணி வாங்க மாப்பிள்ள, சரிம்மா எடுத்து வை, நாங்க போய் சாப்பாடு எடுத்து வைப்போம். எம்மாடி மல்லிகா வா நம்ம போவோம். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன், இந்தா அம்மாவும் அண்ணியும் சேலையா எடுத்துட்டு வந்து அடுக்கிக்கிட்டு கிடக்குறாங்க. எதுக்கு? ஊருக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போகணுமா. இந்த அம்மா புது சேலையா எடுத்து வச்சிருக்காங்க, எங்கிட்டும் போனாவன் தான் கட்டிக்கேன்னு. இந்த அண்ணி வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு சேலை எடுத்து கொடுத்தாங்க. அட ஏமா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுமா. நானும் வேணான்னு தாங்க சொல்றேன். எங்க அம்மாவும் அண்ணியும் கேக்குறாங்க எடுத்துட்டு போன்னு. சரி. அப்புறம் காடெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காங்க இந்த பக்கமெல்லாம். நம்ம தான் அங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம். கிட்டலாம் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குங்க, வசதியும் இருக்குல்ல. யாரும் மழைக்காடு கிளம்பி எப்படி வாழ்றது வைக்கிறதுன்றாங்க. ஆனா இங்க இருக்கிற சந்தோஷம் எதுவுமே அங்க கீழே எல்லாம் இருக்கா? அப்பெல்லாம் இல்லைங்க. அதான் மாமா சொன்னாரு, லோன் எதுவும் வந்துச்சுன்னா நீங்க சும்மா காசை கறி பண்ணாதீங்க, ஒன்று நகையில போடுங்க, அப்படி இல்லையா இங்க எங்க கிட்ட கொடுங்க, நாங்க இங்க இடம் வாங்கி போடுறோம், இல்லைன்னா ஒரு காடுகிற லீஸுக்கு எதுவும் எடுத்து தரோம், அதுல தேயிலெல்லாம் வந்துச்சுன்னா நாங்க எடுத்து ஃபேக்டரியில போட்டுடுறோம், வர்ற காசை உங்களுக்கு அப்படியே நாங்க அக்கௌண்ட்ல அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்ற. அப்படி என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவும் பண்ணுவோம். எல்லாம் சரிதான், என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வராது இல்லைங்க. இன்னொருத்தவங்களை நம்பி ஒரு விஷயத்த பண்ணிட்டு கடைசியில அது சலுப்பு சங்கடம் ஆயிடுங்க. இதுக்குமா சலுப்பு சங்கடம் ஆகுது? நம்ம மாமா நம்ம அத்தை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பிள்ளையும் தலையெடுத்துட்டா, இந்த 10வது படிக்கிறா, அடுத்து இன்னும் 12ஆவதுன்னா 2 வருஷம், அதுக்கப்புறம் காலேஜ் போகணுன்னா ஃபீஸு நிறைய கட்டணம் வைக்கணும். இப்போதான் லட்சக்கணக்கில் ஆகுது. அதுக்கெல்லாம் எங்கே போவோம் வைப்போம்? அது இன்ஜினியரிங் எதுவும் படிக்கிறனாலும் அதுக்கு காசு செலவாகும். அப்படி இப்படின்னு ஏற்பட்டது இருக்குல்லம்மா. சரி என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணுவோம். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா சாப்பிட்றதுக்கு. சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்கு. சரி நீங்களும் துணியை மாற்றிக்கங்க. அங்கே வெளியே இருந்து அலைஞ்சிட்டு வந்தது சட்டை கிட்டையில் எதையாவது ஒரு ஒட்டிக்கிட்டது வந்திருப்பீங்க, அதை கழட்டி வச்சுட்டு வேற துணியை மாற்றுங்க, போய் சாப்பிடுவோம். என்ன நாங்கள் போகும்போது போன எடுத்ததா? நானும் சொல்லிட்டேன் போன வையின்னு, கேட்கவே இல்லை. நீங்கள் போகும்போது எடுத்த போனுதான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சரியா இருக்கு. அடி வச்சு 4 வெள்ளு ஓட்டுனாதான் சரிப்பட்டு வரும் போல. டேய் தூங்குடா, ஏன்டா இப்படி தூங்காம மனுஷனை போட்டு படுத்தி எடுக்கிற? ராத்திரியும் தூங்க மாட்டேங்கிற, பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறேன். எனக்கு அழுகையே வந்துடும் போல இருக்குடா. என்னடா கொட்டை பார்த்துக்கிட்டு இருக்க? தூங்குடா. ஏண்டி அதுக்கு என்ன எல்லாம் புரியுமாடி நம்ம சொல்றது? தூங்குடானே தொட்டில போட்டு நல்லா தாளாட்டு பாடுனா பிள்ளைங்க அம்பிட்டு தான் சுகமா தூங்குங்க. இதுக்கு தான் சொல்றது, நல்லா தண்ணியை காய வச்சு கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பா வந்து ஊற்றணும்னு. நீ பச்சை தண்ணி கணக்கா ஊத்துறீன்னா அப்புறம் எப்படி பிள்ளைங்க தூங்குங்க? நல்லா சுட தண்ணியை வச்சு நல்லா வெதுன்னு பண்ணி ஊற்றி விட்டா அப்படிதான் தூங்குங்க பிள்ளைங்க. என்னமோ நமக்கெல்லாம் பிள்ளை வளர்க்க தெரியாத மாதிரி நீ சொல்லுவ 1000 நொட்டம். நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுவீங்க, இவங்கிட்ட எல்லாம் தான் தாளாட்டு பண்ணாலே ஒப்பாரி வைக்கிறானே. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து தாளாட்டு தான் பாடுவோம். நான் வேணா ஆட்டுறேன், நீங்க வேணா பாடுங்க. கண்ணு கருமணியே என் தங்கமே நீ உறங்கு.
ஐயோ ஐயோ அத்தை அத்தை கம்முன்னு இருங்கத்த. நீங்கள் 2 வார்த்தை தான் பாடுனீங்க, அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சுட்டான். ஐயோ டே அழாதடா அழாதடா. ஐயோ இன்ன வரைக்கும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன், கொஞ்ச நேரத்தில் அழ வச்சிட்டீங்க போங்க. நீ தாண்டி அதிசயமா புள்ள வளர்க்குற. பாட்டு பாடுனா கூட அழுகுறான். நாங்கள் சொன்னோம்ல, சொன்னால் கேட்குறதும் இல்லை. நான் அந்த காலத்துல அப்படித்தாம்மா. அமைச்சிருச்சுடா அந்த காலம்னு. டெய்லியும் அந்த கால புராணத்தை பாடலைன்னா எங்கள் அத்தைக்கு இந்த காலம் ஓடாது. சின்ன பொண்ணு எவ்வளோதான் கூப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளேயே இருப்பா, என்னன்னு கூட கேட்க மாட்டான். உன் புருஷன் குரல் மாதிரி தெரியல. அவரு தான் வேலைக்கு போயிருப்பாரு அத்தை, இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ண போறாரு இங்க? என் பையன் குரல் எனக்கு தெரியாதா? சின்ன பொண்ணு என் புருஷன் குரல் மாதிரி தான் இருக்குது, என்னன்னு தெரியலையே. அத்தை பையனை பார்த்துக்கோங்க, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா வாமா. என்னம்மா வாரேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லல, ஒன்றும் சொல்லல. அம்மா எப்போங்க வந்தாங்க? ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அத்தை ஃபோன் பண்ணாங்க, மாப்பிள்ளை ஊருக்கு வந்திருக்கேன் மாப்பிள்ளைன்னாங்க. என்னடா அதுன்ட்டு அப்புறம் சரின்ட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? எப்போ வந்த? திடுதிப்புன்னு வந்திருக்க, ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுவாம்மா பேரனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுவும் இல்லாமல் 3 மாசத்துல பிள்ளைய தூக்கிட்டு வந்தேன். பேரன் கண்ணுக்குள்ளேயே இருந்தான், அதுவும் இல்லாமல் 11 வேற பிறக்க போகுதுல்ல, அதான் மொட்டை அடிக்கிற விஷயமா எல்லாத்தையும் பேசணும்ல. நாங்களும் அங்கே இருந்தோம்னா பின்னாடி அது சலுப்பு சங்கடமாக இருந்துட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். அதானே, பெத்த பிள்ளைய பார்க்கறதுக்கு வரல, பெத்த பிள்ளை போட்ட பெத்த குட்டியை பார்க்கறதுக்கு தான் நீ வந்திருக்க. சரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முதல்ல என்ன பார்க்கணுன்றதுக்கோசரம் ஓடி வந்த, இப்போ உன் பேரனை பார்க்க வேற. சரி வா வா பைய கொடு. சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஆஃபீஸில் வேலையெல்லாம் அப்படியே பாதியிலே போட்டபடியே வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். சரி போயிட்டு வரேன், சரியா? அத்தை இருங்கத்த, வந்துடுறேன். துணியை துவைச்சி போட்டோம்னா நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஐயோ இந்த மனுஷன் வேற இங்கேயே உட்காந்துருக்காரு, உள்ள தூங்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா இங்கே உட்காந்துருக்காரு. அம்மா அப்பா வேற இங்க உட்காந்துருக்கு, இப்போ என்னம்மா பண்ணுறது? அமைதியா இரு. என்னங்க? என்ன? இல்லைங்க, துணியெல்லாம் துவைக்கணும், அதான் ஆத்தங்கரை வரைக்கும் போய் துணியை துவைச்சி போட்டு வரலான்னு. ஆத்தங்கரைக்கு போய் துணியை துவைக்கிறியா? ஏன் வீட்டில் தண்ணி இல்லையா? இல்லைங்க, துணி ஊறுப்பட்டது சேர்ந்து போச்சு. வீட்டில் ஒரு 3-4 குடம் தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இங்கே 3-4 குடத்தை வச்சு துணியும் ஒழுங்காக துவைச்சும் எடுக்க முடியாது. அதான் ஆத்தங்கரைன்னா நல்லா துவைச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆத்தங்கரைக்கே தான் போய் துவைக்கணுமா? இங்கே தண்ணியும் இல்லைங்க. போயிட்டு துவைச்சிட்டு பையனை அப்படியே குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான். சரி குடத்தை எடுத்துட்டு வா, நான் தண்ணி பிடிச்சி வைக்கிறேன், நீ வீட்டிலேயே வச்சு துவை. துணி ஊறுப்பட்டது இருக்குங்க, அப்புறம் பாதியை துவைச்சிட்டு பாதியை துவைக்க முடியாமல் போயிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரே தான் துவைச்சி போட்டோம்னா. ஏய் சொல்கிறத செய்யி, வெளியே போகணும், 4 பேர் பார்க்கணும், அப்படி ஈன்னு இழிக்கணும், அதுக்கு தானே போகிறேன் நான் ஆடுற. ஐயோ நான் அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, துணியை துவைச்சி போட தாங்க போகிறேன். என்னடி குரலை ஒசத்துற? ஏங்க அப்படி எதுவும் இழிக்கணும்னு போனால் நான் எதுக்குங்க பிள்ளைய தூக்கிட்டு போகிறேன்? பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போக தெரியாதா? ஏய் நீ எல்லாம் எவ்வளோ பெரிய கேர் மாதிரின்னு எனக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ என்ன வேலை வேணாலும் பண்ணுவ. சந்தேகப்பட்டு என் உயிரை எடுக்கிறதுக்கு பதிலாக எதையோ வாங்கி கொடுத்து என் உயிரை ஒரே இதை எடுத்து தொலைஞ்சிடலாம். என் வயிற்று எரிச்சலை கொட்டிக்கணும்னே ஓனியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிம்மதி இல்லாத அளவுக்கு வாழ்க்கை. என்னடி மனசுக்குள்ளேயே இவனுக்கெல்லாம் ஒரு கேடு வரமாட்டேங்குது நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலங்க. எல்லாம் நினைக்கக்கூடிய ஆளு தான். அப்படியே நடிப்ப உலகமா நடிப்பு, அப்படியே பால் வடிகிற முகம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒட்டம முழுக்க விஷம். எனக்கு விஷமா இல்லை உனக்கு விஷமானு எல்லாம் நேரம் காலம். உன்னை கட்டிக்கிட்டு வந்தேன்ல, என் பெற்றவங்க பேச்ச கூட கேட்காம, அதுக்கு இதுவும் வேணும், எனக்கு இதுக்கு மேலேயும் வேணும். என்னடி ஏதோ என்னைய பற்றி புலம்புற மாதிரி இருக்கு? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, துணியை துவைச்சி போடணும்னு தாங்க யோசித்தேன், வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் இங்கே கயிறும் வேற இல்லை. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கயிறு கட்டினா அவங்க வேற சண்டைக்கு வருவாங்க. போன தடவை துணியை வீட்டில் துவைச்சி போட்டு காய வைக்க முடியாமல் அவிச்சு நாற்றம் அடிச்சிட்டு கிடந்துச்சு. கீழே போட்டால் மண்ணாகி போயிடும்.
அதான் அங்கன்னா ஆத்தங்கரையில் துவைச்சிட்டு அப்படியே செடி மேலே போட்டால் சீக்கிரம் காஞ்சிரும்னு பார்த்தேன். ம் சரி போ. என்னடா போன்னு சொல்லிட்டான். அம்மா அப்பா போன்னு சொல்லும் போதே நம்ம போயிடுவோம்மா, இல்லைன்னா அப்பா திட்டுவாரு. கம்முன்னு இரு, போவோம். எப்போ போன்னு சொல்லுவேன்னு காத்துக்கிட்டே இருப்பா போல இருக்குது. போன்னு சொன்னா உடனே கிளம்பி போறத பத்தியா? ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு 10 வீட்டுக்கு வெடி வச்சுட்டு வந்துருவா. நல்லா கலங்க மரங்க பேசுறவங்க கிட்ட கூட எந்த கெட்டதும் இருக்காது. இவ்வளோ மாதிரி ஆளுங்க கிட்ட தான் ஊருப்பட்ட அழுக்கு இருக்கும். இவளை நம்ப முடியாது. இவளை முன்ன அனுப்பி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம பின்னாடி போவோம். கையும் களவுமா அங்கே வச்சு பிடிப்போம். அதுக்கப்புறம் இருக்கு. பார்த்து வாமா, வா. அத்தை, அம்மா வந்திருக்காங்க. அடடே வாங்க வாங்க, இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா சம்மந்தி? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்மந்தி. இது வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லைங்க சம்மந்தி, திருதுப்புன்னு பிள்ளைய பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி வந்தாச்சு. அடடா, பேரன் தூங்கிட்டானா? இன்ன வரைக்கும் முடிச்சுதா இருந்தா, தூங்கிட்டானோ? தூங்கிட்டானா விடுங்க, எழுப்பிடாதீங்க. அப்புறம் அழுதுகிட்டே கிடப்பான். அவனை அழுகையே நான் சமாதானப்படுத்த முடியாது. அம்மா அழுதவனையும் அப்படியே என் பேரன் அழுகுறான்னு துடிச்சு தான் என் மாமியார் வந்து தூக்கம். எவ்வளோ நேரம் வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் மருமவளேன்னு இதுவும் சேர்ந்துக்கிட்டு கத்துமே தவிர அவனை தூக்கி சமாதானப்படுத்தாது. பேசுது பாரு. மாடியே வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடு. சரிங்க அத்தை. அம்மா உட்காருமா, நான் அந்த காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. செல்ல உள்ள எப்படி ராசா கணக்கா தூங்குறான்னு பாரு. ஐயோ ஐயோ, என் கண்ணே பட்டணம் போல இருக்கு என் பிள்ளைக்கு. சேர் இருக்கு, உட்காருங்க. மழைங்களா? இல்லைங்க சம்மந்தி, மழையெல்லாம் இல்லைங்க. வெயில் தான் பட்டையை கலப்புது. அதுவும் பகல்ல குளிர் வேற, மனுஷனே இருக்கவே முடியல. இங்கேயும் அப்படித்தான் இருக்குதுங்க. அது சரி, என் பையன் குரல் கேட்டுச்சு. ஆப்பிள தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு. ஓஹோ அப்படியா? நம்ம ஒரு நாள் ரேஷன் கடைக்கு போகணும், வாடானா வேலை கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும், வர முடியாது, நீங்கள் போங்க அப்படி எப்படின்னுவான். இன்னும் இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போங்கன்னுவான். இன்னைக்கு மாமியார்னோடனே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறத பார்த்தியா? எல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல. என்ன ஊருக்கு வரேன்னு மாப்பிள்ளைக்கு போன் போட்டிங்களோ? இல்லைங்க சம்பந்தி, பையனுக்கு காது குத்து வைக்கணும், 11 பிறக்க போகுது இல்லைங்களா, அதான் சரி அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு தான் சரி கிளம்புனேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே தான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டேன். அப்புறம் மாப்பிள்ளை வந்து இருங்கத்த, நீங்கள் ஆட்டோலாம் ஒன்றும் பிடிச்சி போவேன்னா நான் வாரேன், உங்களை கூட்டிகிட்டு போய் விட்றேனாரு. அதான் சரி அவர் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போனார். வாரே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானா? சரி சரி சரி, நான் நல்ல தங்கமான பையன், மற்றவங்களுக்குன்னா உயிராக இருப்பான். கொய்யால வீட்டுக்கு வாடி, வா உனக்கு இருக்குது. இந்தாமா தண்ணி காய வச்சியாமா? தண்ணி காய வச்சுதான் எடுத்துட்டு வந்தேன், சூடா இருக்கு, ஆறட்டும், பொறுத்து குடி. சரிம்மா. அந்த பையில இது பேரனுக்கு துணியெல்லாம் இருக்கும், எடுத்து போட்டு பார்க்கணுன்ட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். தூங்குறானேம்மா? தூங்கிட்டு இருக்கான்ல, தூங்கி எந்திரிக்கட்டும், எந்திரிச்சோடனே போட்டு விடுமா? சரிம்மா. என்னாச்சு? என் மாமியார் லொட்டன்னு எதையாவது ஒன்று மனைக்குள்ள இப்போ இந்த மனைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பக்கம் வாய் ஒதுங்கி போயிருக்கே, என்னவா இருக்கும்? சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், பா. உங்களுக்கு சாப்பாடு போட்டு வரவா? எனக்கு வேண்டாம். இது ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஏன்டான் நோண்டான்னு. சரிம்மா, நீ வா, நீ வந்து சாப்பிடுவ, அதுவும் பசியோட வந்திருப்ப, சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருக்கேன், வா. இருங்க சம்மந்தி, போய் சாப்பிட்டு வந்துடுறேங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வந்துட்டாளுங்களா, இனி இவளை கையில பிடிக்க முடியாது. இனி பெட்ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு குசு 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 குசுன்னு பேசுவாளுங்க. என்ன பேசுறாளுங்க, ஏது பேசுறாளுங்கன்னு ஒன்றும் ஒரு கருமாந்திரமும் புரியாது நமக்கு. கொஞ்ச நேரத்துல என் பையன் கறியை வாங்கிட்டு ஓடியாருவான் பாரு. வரட்டும், இன்னைக்கு இருக்குது அவனுக்கு. இந்த வெங்காயத்தை வேற நடணும், அதுக்கு ஆளும் வேற கிடைச்சி தொலைய மாட்டேங்குது. அடடா, அந்த சாந்தாமா இருக்கே, அதை கூப்பிட்டா வருமா என்னன்னு தெரியலையே, கேட்டு பார்ப்போம். விவசாயத்துக்கு நீ எல்லாம் ஆளே கிடைக்காது போல இருக்கே. எல்லாம் அவங்க வெளியில வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து இந்த விவசாயம் அப்படியே இதா போச்சு போ. துணியை துவைச்சு போட்டா எவன் காய போடுவான், அப்படியே வச்சுப்பட்டு ஓடிட்டாளே. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலப்போ. சாந்தாமா, அட வாடி சரோசா, வா வா. இப்பதான் வீடு வழி தெரிஞ்சுதோ? இல்லம்மா, வேலை அத்தான் வர முடியல. காட்டுல என்ன போட்டிருக்கீங்க? காட்டுல இந்த வருஷம் ஒன்றும் போடலம்மா, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. உங்ககிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட எல்லாம். அதான் சரி இந்த வருஷம் வெங்காயம் மட்டும் போடுவோம் அப்படின்ட்டு தான் வெங்காயம் நட வைக்குவோன்னு பார்த்தேன். சரி வெங்காயம் நடனம் வரீங்களா? வெங்காயமா நடவா வந்தா பரவாயில்லத்தான். வீட்டில் என் வீட்டு குமரி தான் வெளியே போனவன் இன்ன வரைக்கும் வீடு வரலாமா?
அவள் வந்தா கூட விட்டுவிட்டு வருவேன். ஏன் உங்க மருமவ எங்க? அவங்க தான் ஊட்டி போயிருக்காங்களே அவங்க வீட்டுக்கு, அதனால அவங்க அங்கே இருந்துட்டு தான் வருவாங்க. இந்த குமரி தான் ஒரு வேலைக்கும் துப்பு இல்லாமல் கிடக்காளேம்மா. அதான் அவள் ஒரு வேலை செஞ்சால் நம்ம அதை திருப்பி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ சரிம்மா சரிம்மா. இந்த பிள்ளை இப்படி இருக்கா, இன்னொரு பிள்ளை புருஷங்கிட்ட உத மிதியெல்லாம் வாங்கிட்டு கிடக்கறா.